நமஸ்காரம். நிஷா ஹியர் ஃப்ரம் அறிந்ததும் அறியாததும். இன்னைக்கு பகவத்கீதாவில் சாப்டர் 1 ஸ்லோகா நம்பர் 9 வேர்ஸ் 9 அதோட மீனிங் அண்ட் ஸ்லோகா ரெண்டுமே பார்க்கலாம். அன்யே ச பஹவः சூரா மதர்த்தே த்வக்த ஜீவிதாः நானா சஸ்திர பிரஹரணாஸ் சர்வே யுத்த விஷாரதாக. எவ்வளோ பியூட்டிஃபுல் ஸ்லோகா. துரோணாச்சாரியரை முதல்ல நம்ம பார்த்தோம் இல்லையா, ப்ரீவியஸ் வேர்சஸில் ஸ்லோகாவில் முதல்ல துரோணாச்சாரியரை குத்தி காமிக்கிறான் துரியோதனன். அவரோட ஃபேஸ் மாறுறது அப்படின்னு தெரிஞ்சதும் நம்ம சைடும் நிறைய மகாரதர்களுக்கான் பெரிய பெரிய ஆட்கள் இருக்காங்கன்னு, யார் இருக்கா, அஸ்வத்தாமன் இருக்கான், பீஷ்மர் இருக்கான், கர்ணன் இருக்கான், நம்ம சைடு நம்பர் ஆஃப் பீப்புளோட இதுன்னு சொல்கிறான், பெரிய பெரிய ஆள் யார் இருக்காங்கன்னு. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறான் கேளுங்களேன். அந்நீச்ச பகவசூரா மதர்த்தே துவக்த ஜீவிதாக, எனக்காக உயிர் கொடுக்க வந்திருக்கிற இவங்க எல்லாரும் இல்லை, எவ்வளோ ஒரு பேட் இன்டர்பிரிட்டேஷன் பாருங்களேன். அதாவது அவன் என்ன நினச்சிக்கிறான், எனக்காக உயிர் கொடுக்கறதுக்கு இவ்வளோ பேர் வந்திருக்காங்கன்னு. நிஜமாவே அவனுக்காக உயிர் கொடுக்க வந்தவங்களான்னு தெரியல, வேற வழி இல்லாமல் தான் இவங்கெல்லாம் வந்திருக்காங்க. ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா அந்த பக்கம்தான் போகணும் அப்படின்னு நினச்சிருப்பாங்க கண்டிப்பாக. பட் பீஷ்மர், இன்க்ளூடிங் பீஷ்மர் இல்லையா, பீஷ்மருக்கும் அவர் நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் ஹஸ்தினாபுரத்தை காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்கிறதுனால அவர் இந்த சைடு இருக்க வேண்டியதாக போயிடுது. இல்லைன்னா அவர் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணியிருக்க மாட்டார். அவருக்கு 200% தெரியும் அந்த பக்கம் கடவுளே இருக்காரு, கிருஷ்ணர் உட்காந்துருக்காரு, அப்போ அந்த சைடு தான் கண்டிப்பாக வின் பண்ணுன்னு தெரியும். பட் ஹி ஹாஸ் கிவன் இஸ் மேன் ஆஃப் வேர்ட்ஸ் இல்லையா. அவர் ஏதாவது ஒன்று சொல்லிட்டோம் அப்படின்னா அது லைஃப் லாங் அவர் அதை நிறைவேற்றுவார். ஸோ பீஷ்மர் இருக்கிறாரு, ஆனாலும் அவனுக்கு துரியோதனருக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லை. சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாததுக்கு மெயின் ரீசன் பயம். ஸோ இவங்க இத்தனை பேரும் எனக்காக சாகரத்துக்கு கூட ரெடியாக வந்திருக்காங்க அப்படிங்கிறாங்க. இவங்கெல்லாம் யார்? நானா சஸ்திர பிரஹரணாஸ், எந்த விதமான இது யூஸ் பண்ணுறதுக்கும் அவங்களுக்கு தெரியும். சஸ்திரம் அதாவது டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வெப்பன்ஸ் இருக்கும் இல்லையா ஒரு வார் அப்படின்னா. ஸோ இவங்க எல்லாம் எல்லாத்துலேயும் தேர்ச்சி பெற்றவங்க. இவங்க எல்லாரும் யுத்தத்தை பற்றி நல்லா தெரிஞ்ச எல்லா மேதாவிகளும் என் பக்கத்தில் இருக்காங்க அப்படின்னு துரோணாச்சாரியரை இவர் கன்வின்ஸ் பண்ணுறாராம். ஸோ நாம் தான் வின் பண்ணுவோம், நாம் எப்படியாவது வின் பண்ணிடணும், இத்தனை பேர் இருந்தும் நாங்கள் வின் பண்ணலைன்னா அசிங்கமாக போயிடும், அதனால மரியாதைக்காக எல்லாரும் நல்லா வார் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இவன் கன்ஃபியூஸ் ஸ்டேட்டில் மாற்றி மாற்றி பேசின்னு இருக்கான். இந்த துரியோதனோட ஸ்டேட் ஒரு ஒரு இது படித்தேன். ஹிட்லரோட ஒரு ஆர்டிக்கிள் படிக்கும்போது ஒரு இன்டர்வியூவர் ஹிட்லரை இன்டர்வியூ பண்ண வந்திருந்தானா. அப்போ அவன் கேட்டானா, நீ சொல்கிறது உன் சைடு இவ்வளோ ஆர்மி இருக்காங்க, நீ என்ன சொன்னாலும் உன்னோட மக்கள் உன்னோட ஆர்மி மேன் கேட்பாங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன், அது உண்மையா? அது எவ்வளோ தூரம் உண்மை அப்படின்னு எனக்கு தெரியணும் அப்படின்னு. அப்படியா, உனக்கு நான் என்ன சொன்னாலும் இவங்க கேட்பாங்கன்னு நான் ப்ரூவ் பண்ணி காமிக்கட்டுமா அப்படின்னு ஹிட்லர் கேட்குறானா. ஒரு ஆர்மி மேன், ஒரு சோல்ஜர், கம் ஹியர், ஜம்ப் ஃப்ரம் ஹியர் அப்படின்னு சொல்கிறானா. அந்த சோல்ஜர் ஒன்றுமே கேட்கலையாம், நேராக போனானா. இந்த இன்டர்வியூ ஏதோ ஒரு 10th ஃப்ளோரில் எங்கேயோ, சம் 6th ஃப்ளோர் 7th ஃப்ளோர் எங்கேயோ நடக்கிறது போல் இருக்கு. நேராக வந்தானா, அவனோட துப்பாக்கியெல்லாம் கீழே வச்சானா, 10th ஃப்ளோர்லேயும் டக்குன்னு ஜம்ப் பண்ணிட்டானா. இந்த இன்டர்வியூ பண்ண வந்தவன் கை கால்லாம் நடுங்க, அடடா தப்பான ஒரு கேள்வி கேட்டோமே, என்னோட இந்த கேள்வினால ஒரு உயிர் போயிடுத்தே அப்படின்னு. அதுக்குள்ள ஹிட்லர் இன்னொருத்தரை கூப்பிட்டானா, சோல்ஜியர் கம் ஹியர், ஜம்ப் ஃப்ரம் ஹியர் அப்படின்னு. உடனே நெக்ஸ்ட் பர்சனும் ஜம்ப் பண்ணி அவ்வளோதான், ஆன் த ஸ்பாட் தே போத் டைடு. இவங்க இன்டர்வியூவர் காலில் விழுந்துட்டானா, ஐயோ தயவு செஞ்சு இனிமேல் இந்த மாதிரி பண்ணாதீங்க, நான் ஒரு ரெஃபரன்ஸுக்கு தான் கேட்டேன், உனக்கு இன்னும் தெரியணும்னா நான் நெக்ஸ்ட் சோல்ஜரை கூப்பிடுறேன், நான் என்ன சொன்னாலும் இவங்கெல்லாம் என்னன்னு கூட கேட்காம ஜம்ப் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அப்போ இந்த இன்டர்வியூவர் போய் அந்த சோல்ஜர்கிட்ட போய் அப்புறம் கேட்குறாராம், என்னப்பா நீ ஜம்ப் பண்ணு சொன்னால் டக்குன்னு ஜம்ப் பண்ணுவியா, இந்த 10th ஃப்ளோர்லேருந்து விழுந்து பாரு 2 பேர் இறந்து போயிட்டாங்க, யாராவது ஜம்ப் பண்ணுன்னா நீ திங்க் பண்ண மாட்டியா அப்படின்னு கேட்டதும் அந்த சோல்ஜர் சொன்னா,
இந்த மாதிரி ஆளோட ஆர்மியில் இருக்கிற விட மாடியிலேருந்து ஜம்ப் பண்ணி உயிரை விடுறது எவ்வளவோ நல்லது அப்படின்னு. ஸோ எனக்கு இது படித்தது, எனக்கு அந்த ஸ்டோரி அந்த புக்கில் படித்தது தான் ஞாபகம் வந்தது. ஸோ இந்த துரியோதனோட ஆர்மியில் இருக்கிற விட இந்த வாரில் வந்து செத்து போகிறதே மேல். அட்லீஸ்ட் நல்லவங்க கையாலையாவது யூ வில் கெட் த எண்ட் இல்லையா? ஸோ இதுதான் 9th சாப்டர், சாரி ஃபர்ஸ்ட் சாப்டர் 9th ஸ்லோகா. நாளைக்கு 10th ஸ்லோகாவோட உங்களை மீட் பண்ணுறேன். டில் தென் நிஷா ஹியர் சைனிங் ஆஃப் ஃப்ரம் அறிந்ததும் அறியாததும்.